கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியாளையும் சாட்சியாக நிறுத்துற தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நாங்கள் மாதந்தோறும் இந்த இடத்துல அநேக ஜெப குறிப்புகளோடு வரும்போது கர்த்தர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறாரு. ஐயா கிட்ட நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் என்னோட தேவைகள் நிறைய இருக்கும், என்னுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கும், சொல்லவே முடியாது. ஆனாலும் கர்த்தர் ஐயா கிட்ட ஜெபம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன் கூட இருந்து செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது என்கிட்ட யாரெல்லாம் ஜெப குறிப்பு சொல்கிறாங்களோ அவங்களுக்காக இந்த இடத்துல நான் ஜெப குறிப்பு எழுதுவேன். திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, வேலை இல்லாதவங்களுக்காக. அது மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு கர்த்தர் திருமணத்தை வாய்க்க செய்தார். அது மட்டும் இல்லை, ஒரு 5 வருடமாக ஒரு சகோதரி எங்கள் பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. ரொம்ப எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்துருக்காங்க. ஏன் அவங்களே ரொம்ப தோண்டு போயிருந்தாங்க. அவங்க அம்மா சொல்லும் போதெல்லாம் நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தோம், எங்கேயுமே இதுக்கு ரிசல்ட்டு சரியாகவே இல்லை, எங்களுக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். ஆனால் ஒரு மாதம் நான் இங்கே வரும்போதும் அவங்களுக்காக இங்கே ஜெப குறிப்பு எழுதி வைப்பேன். ஜெப குறிப்பு எழுதி வைக்கிறத காட்டில் இங்கே இருக்கிற ஒரு சாட்சிகளும் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணி சொல்லுவேன். ஒன்று அவங்களுக்கு போயிட்டு நான் சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகுச்சு. ஆனால் இந்த 5 வருடம் இல்லை யாராலுமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த ஜெப குறிப்பு எழுதி வச்சுட்டு போனதுனால இப்போ அவங்க 5 மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. கர்த்தர் இந்த சாட்சியை கொடுத்ததுக்கு தேவனுக்கு கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் சமாதானம். நான் மதுராந்தகத்திலேருந்து வரேன். நான் ஒரு ஆசிரியராக வேலை செய்கிறேன். நான் எங்கள் சகோதரியுடைய மகனுக்காக ஒரு செக்கு நான் கொடுத்துட்டேன். அதை நாங்கள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டோம். ஆனாலும் இருந்தாலும் அந்த செக்கை 23 லட்சமாக அவரே ஃபில்லப் பண்ணி அதை போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எனக்கு 2021லேருந்து 2025 வரைக்கும் எனக்கு அந்த கோர்ட்டு கேஸு நடந்துகிட்ருக்கு. நான் ஸ்கூலில் 6 நாள் லீவ் போட்டுட்டு அதே மாதிரி அரை நாள் ஸ்கூலுக்கு இப்படி தான் என்னுடைய லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் இங்கே வரும்போது நான் அந்த கோர்ட்டு கேஸுக்காக சொல்லி நான் எழுதி ஜெபம் பண்ணிட்டு போவேன். அப்போ பிப்ரவரி 17ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ நான் பயந்துட்டு ப்ரேயர் செல்லுக்காக நான் ப்ரேயர் பண்ணேன் 8:30லேருந்து 9க்குள்ளே. அப்போ ஒரு ஐயா ப்ரேயர் பண்ணாங்க, நீங்கள் போங்க கடவுள் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாருன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஐயாவுடைய ஜெபம் 10 மணிக்கு நான் டெய்லி கேட்பேன். அப்போ உன் சிறையிருப்பை திருப்புவார் என்ற வசனத்தில் சங்கீதம் 126 1லேருந்து 3 வரைக்கும் அந்த மெசேஜ் எடுத்தாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், சாமி பிரஜாதி எல்லாரும் அங்கே உட்காந்துருக்கணும், அந்த லாயரு ஜட்ஜுங்க எல்லாரும், நான் உண்மை நம்பி இருக்கிறேன், ஐயாவும் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. இன்னொன்று சொன்னார், தாரும் அப்படின்னு கேட்குறது ஜெபம், நீங்கள் அது தந்துட்டதுக்காக நன்றின்னு சொல்றது ஜெபத்தினுடைய விசுவாசம், ஜெபத்திற்கான பதில்னு சொன்னார். நான் அப்போவே 12 மணி நைட்டு எழுந்து, ஐயா நீங்கள் எனக்கு விடுதலை கொடுத்ததுக்காக நன்றின்னு சத்தமிட்டு கட்டினேன். அடுத்த நாள் காலையில் போகும்போது ஒரு ஜட்ஜி அம்மா, சின்ன வயசு அவங்க, ஏசப்பா ஒரு பாவமான ஸ்திரியை கல்லெறியும் போது குனிஞ்சு எழுதிட்டு இருப்பாங்களையா, அது மாதிரி எழுதிட்டு உங்களுக்கு பொய்யான வழக்கு உங்களுக்கு தீர்ப்பளித்து விடுதலை அளிக்கணும் ஒரே நிமிஷத்தில் சொப்பனம் காண்கிறது போல என் வாழ்க்கையில் அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது. உண்மையாக அங்கே இருக்கிற லாயர் எல்லாரும் அது செக்கு கேஸ் இது வரைக்கும் ஒரு நாளும் ஜெயிச்சதே கிடையாது. உங்களுக்கு ஜெயிச்சது பெரிய அதிசயம். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே நேரம் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமேன். ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். செய்தியின் தலைப்பு எல்லாரும் பாருங்க, ஆயத்தம் பண்ணப்பட்டவைகள். ஆண்டவர் சொல்றாரு, வழியில் உன்னை காக்கிறதற்கும். அப்படின்னா ஏதோ ஒரு கோல் அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அது எந்த கோலாக வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு தூர தேசத்து பயணமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கோர்ட்டு விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்த நீங்கள் போய் அச்சீவ் பண்ண வேண்டிய, ரீச் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு சிலர் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறீங்க. போகிற வழியில் என்ன ஆகுமோ, நமக்கு அங்கே யாரையும் தெரியாத,
நம்ம இப்போ தானே ஃபஸ்ட்டு அங்கே போகிறோம், நமக்கு அங்கே யாரும் தெரியாது, எப்படி இந்த ஒரு மெசேஜை நம்பி நம்ம எப்படி போகிறது, இந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம எப்படி போகிறது, நமக்கு அங்கே யாரையுமே தெரியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, நீங்கள் போகிற இடம் உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். ஆனால் உங்களை சுமந்து கொண்டு போகிற என் ஆண்டவருக்கு எல்லாமே பழகின இடங்கள். ஹல்லேலூயா. அவரை நம்பி நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சில இடங்களுக்கு கிளம்பலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட வர்றேன், நீ கிளம்பு மகளே அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கும் பொழுது நமக்கு நிகராய் நிற்பவன் யார்? அவர் உங்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால நீங்கள் இன்னும் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ அறியாத ஒரு இடத்திற்கு ஒன்று நான் கொண்டு போகிறேன், நீ புரியாத பாஷைக்காரிடத்தில் ஒன்று நான் கொண்டு போவேன், ஆனால் நான் அங்கு செயல்படுவேன். நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உனக்காக யாவற்றையும் நன்மையாய் செய்து முடிப்பேன், உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேசத்தில் ஒன்று கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. நீ போய் சேர வேண்டிய தேசம், நீ போய் செட்டிலாக வேண்டிய தேசம், நீ போய் சேர வேண்டிய வேலை, நீ செட்டிலாக வேண்டிய பட்டணம் எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சு, அதான் ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை ஆண்டவர் கொடுக்க நீ பெற்றுக்கொள்ளுகிற காலங்கள். அவர் தன்னுடைய கரத்தை திறக்க போகிறார். நீ நன்மையினால திருப்தி அடைந்து போதும் 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 ஆண்டவரேன்னு சொல்லத்தக்கதாக காரியங்களை கர்த்தர் செய்வார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் சொன்னதை சொன்னபடி செய்வார். ஹல்லேலூயா. ஆமாம், உன் பிள்ளைய நீ ஏதாவது ஒரு தேசத்துக்கு படிக்கிறதுக்கோ வேலைக்கோ அனுப்பும் பொழுது ரொம்ப யோசிச்சு, பொட்ட பிள்ளை ஆயிடுச்சு, இந்த பொம்பளை வாலிப பிள்ளை ஆயிடுச்சு, இவளை எப்படி அனுப்புறது, எப்படி நடத்துறது அப்படின்னெல்லாம் நீங்கள் யோசித்துட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் உன் வேலை இல்லை, அதெல்லாம் என் வேலை. உன் வேலை என்ன? உன் பிள்ளையை என் கையில் ஒப்படைக்க வேண்டியது உன் வேலை, அந்த பிள்ளையை நடத்த வேண்டியது என்னுடைய வேலை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேலையில் போய் மூக்க நுழைக்காதீங்க, ஆண்டவருடைய வேலையில் போய் நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் போய் மண்டையை குழப்பாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவரே என் பிள்ளைக்காக நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேசத்திலே, என் பிள்ளைக்காக நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற பட்டணத்திலே, என் பிள்ளைக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வேலையிலே என் பிள்ளையை கொண்டு போய் சேர்க்கவும், வழியிலே பாதுகாப்பு கொடுக்கவும், இதோ என் பிள்ளைக்கு முன்னால் நீங்கள் போவேன்னு சொன்னீங்களப்பா, என் பிள்ளையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்கிட்ட வெளிநாட்டுக்கு பிள்ளைகளை படிக்க அனுப்பும் பொழுது, இல்லைன்னா வேலைக்கு அனுப்பும் பொழுது பெற்றோர்கள் வந்துட்டு சொல்லுவாங்க, ஐயா எனக்கு அங்கே யாருமே தெரியாதுயா, எப்படியா அனுப்புறது, கம்பெனிக்காரங்களை நம்பி எப்படியா அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி சில பெற்றோர்கள் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட. பிள்ளைய அதுக்காக வேண்டி உங்கள்கிட்ட ப்ரே பண்ண கூட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், உங்களுக்கு அங்கே யாரையும் தெரியாது, உங்களுக்கு அது பரிச்சயமான இடம் கிடையாது, உங்கள் பிள்ளைக்கு அது பரிச்சயமான இடம் கிடையாது. ஆனால் உங்கள் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிற ஆண்டவருக்கு பரிச்சயமான இடம். ஹல்லேலூயா. அதனால் பிள்ளையே உங்கள் ஏசப்பட்ட ஒப்பு கொடுக்க வேண்டியது தான் உங்கள் வேலை. நான் எப்பொழுதுமே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்போது சொல்லுவேன், ஆண்டவரே அந்த பட்டணத்தில் எங்களுக்கு யாரையும் தெரியாது, உங்களை விட்டால் எங்களுக்கு யாரையும் தெரியாது, எனவே யாரையும் நம்பி நாங்கள் அனுப்ப முடியாது, உங்களை நம்பி இந்த பிள்ளையை உங்கள் கையில் கொடுக்குறேன்னு சொல்லி பிள்ளைங்க கையை பிடிச்சி ஏசப்பா கையோட இணைச்சி என் விசுவாச கண்களில் பார்த்து, ஆண்டவரே ஒப்படைக்க வேண்டிய ஒரு இடத்துல ஒப்படைச்சாச்சு, இனி இவளை சேஃபாக கூட்டுட்டு போக வேண்டியது, சேஃபாக இவனை கூட்டுட்டு போக வேண்டியது, கொண்டு வர வேண்டியது உங்கள் கடமை. அங்கே பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறதுனாலும் சரி, தங்க இடம் கொடுக்கறதுனாலும் சரி, எல்லாம் உங்கள் பொறுப்பு. உங்கள் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாச்சு, சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு தெரியும், யாரிடத்துல நம்ம பொறுப்பை ஒப்படைக்கிறோமோ அவர் பொறுப்புள்ள தகப்பன். நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை விட ஒருபடி அதிகமாக செய்கிற ஆண்டவர். நீங்கள் ஜெபிக்கிறதற்கும் கேட்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற வல்லமை படைத்த நம்முடைய ஆண்டவர். அப்படிதான் சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புவேன். சில நேரங்களில் அந்த பிள்ளைகளுக்கு அங்கே ஏதாவது ஒரு கஷ்டம்னா சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அங்கேருந்து ஒரு செய்தி வந்த உடனே நீங்கள் பயந்துடக்கூடாது, நீங்கள் பயந்துடவே கூடாது. சில நேரங்களில் பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்குவார்.
இங்கே செல்ல பிள்ளை மாதிரி மடியில் போட்டு நீங்கள் வளர்த்தீங்க. அப்படியே இருந்தால் அது என்னைக்குமே மடியில் வளர்க்கப்படுகிற ஒரு சின்ன பூனைக்குட்டி மாதிரி அப்படி கிடக்கும். உன் பிள்ளைய பூனைக்குட்டியாய் வளர்க்கிறது என் ஆண்டவருக்கு திட்டம் அல்ல. உன்னுடைய பிள்ளையை புலிக்குட்டியாய் வளர்க்க வேண்டியது என் ஆண்டவருடைய திட்டம். அதுக்கு கர்த்தர் உருவாக்குவார். அந்த பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுப்பார், அந்த பிள்ளைகளுக்கு பலனை கொடுப்பார், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உலக அறிவை கொடுப்பார். அப்படி உருவாக்குறதுக்கு பிறகுதான் ஆண்டவர் ஃப்ரீயாக அவங்கள நடமாட விடுவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஸ்தானம், உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வேலை, உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பெரிய பதவி, அந்த தேசம் உன் பேரை போட்டு ரிசர்வ் பண்ணி ஆண்டவர் வச்சிட்டார். உன் பிள்ளையுடைய பேரை போட்டு ஆண்டவர் ரிசர்வ் பண்ணி வச்சிட்டார். திஸ் இஸ் ரிசர்வ்டு ஃபார் ஒன்லி ரேவதி, திஸ் இஸ் ரிசர்வ்டு ஃபார் ஒன்லி பெனடிக்ட். அப்படி ஒன்னொன்னும் யார் யாருக்குன்றத ஆண்டவர் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ரிசர்வ் பண்ணதில் அன்னெசரியாக யாரும் போய் உட்கார முடியாது. அதிகாரம் அதற்குள்ளே கிரியை செய்ய முடியாது. அவர்களுடைய பணங்கள் அதில் போய் யாரையும் உட்கார முடியாது. ஆண்டவர் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணி இது இவளுக்கு தான் இது இவனுக்கு தான் வச்சா உலக மனுஷன் கோடி டாலரை கொண்டு கொட்டிட்டு அதில் நீ எடுக்கணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் எழுதினது எழுதினது. ஆண்டவர் உனக்காக வச்சதான் ஒரு பயலும் தொட முடியாது, ஒருவனும் கிட்ட போக முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு உனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்க ஆண்டவரே உனக்கு முன்பதாக ஒரு தூதுவனாய் போகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் போகிறதுக்கு முன்னால் எகிப்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் போட்ட கூக்குரல் பரலோகத்தில் எட்டினதாம். அப்படின்னா கூக்குரல் போட்டாங்களாம். அப்போ ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு இதுக்கு மேலே இங்கே என் பிள்ளைய வைக்க முடியாது, என் பிள்ளைய சேஃபான கண்ட்ரியில் நான் கொண்டு வரணுன்னு சொல்லி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு வரும்போது ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இருளிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் ஆண்டவரே அவர்களுக்கு முன்னால போனார். வழியில பாதுகாப்பை அவர் கொடுத்தார். செங்கடல்ல உள்ள வந்துட்டாங்க, விரோதிகளும் உள்ள வந்தாச்சு. இவர்களை மறுபடியும் பிடிச்சி அங்கே எகிப்துக்கு கொண்டு போறதுக்கு ரெடியா நிற்கிறாங்க. அப்ப நல்லா பாருங்க, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது? உனக்காக நான் ஆயத்தம் பண்ணின தேசத்திலே அந்த ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கவும், வழியில பாதுகாப்பு கொடுக்கும். அதான் வசனம், வழியிலே உன்னை பாதுகாக்கவும். அப்படின்னா கொண்டு சேர்க்கிறது வரைக்கும் ஏன் பொறுப்பு, நீ ஏன் கவலைப்படுற? அதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார் மோசே மூலமாக, அதே போல செயல்படுத்தினார். நடுக்கடல்ல நிற்கிறாங்க, நடுக்கடல்ல இவங்க எஸ்கேப் ஆகி போயிடலான்னு நிற்கிறாங்க. ஆனால் பார்த்தா விரோதிகளும் சேர்ந்து உள்ள வந்துட்டாங்க, மறுபடியும் இவங்களை பிடிச்சிட்டு போறதுக்கு வந்துட்டாங்க. அப்பொழுது வார்த்தை கொடுத்த ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? எகிப்தின் சேனையும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒருவரோடு ஒருவர் கலவாதபடிக்கு 2 பேருக்கு இடையில வந்து நின்னாரா. நீங்க அந்த பகுதியை வாசிங்கன்னா தெரியும். முதல்ல செங்கடல் பிளந்த உடனே ஆண்டவர் முன்னால போறாரு, ஜனங்கள் எல்லாம் அவருக்கு பின்னால போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா முன்னால போயிட்டு இருக்கிற ஆண்டவர் பின்னால வருகிற ஜனங்கள் கத்துகிற கத்தலை பார்த்து, கதறலை பார்த்து, ஐயோ மறுபடியும் என்ன இழுத்துட்டு போயிடுவாங்களோன்னு கதறதை பார்த்து முன்னால போன ஆண்டவர் அப்படியே நகர்ந்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தின் சேனைக்கும் முன்னால வந்து நின்னுட்டார். இப்ப என் பிள்ளைய தொடு பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ராத்திரி நேரத்துல அப்படியே ஹெட்லைட் அடிச்சு விட்டா மாதிரி லைட் அடிச்சு காமிச்சிட்டு அந்த எகிப்தின் சேனை இருக்கிற அந்த பகுதியில் அந்தகார இருளை கொண்டு வந்தார். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த ஜனங்கள் இந்த வெளிச்சத்தை பார்த்து அப்படியே ஆண்டவர் அந்த தாபரிக்கு அக்கறைக்கு போய் சேர ஆண்டவர் உதவி செய்தார். இந்த எகிப்தின் சேனை முழுவதும் செங்கடலிலே சங்காரம் பண்ணப்பட்டது. பாதுகாக்கிற ஆண்டவர். அதான் சொன்னேன், அவரை நம்பி ஒன்றை ஒப்பு கொடுக்கலாம், தைரியமா ஒப்பு கொடுக்கலாம், பிள்ளைய ஒப்பு கொடுக்கலாம். அவர் சேஃபா கொண்டு போவார். அவரை விட சேஃபா யாராலே உங்களை நடத்த முடியாது. அவர் தான் உங்களை சேஃபா கொண்டு போய் சேர்க்கிறவர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், வழியிலே உன்னை காக்கவும், நீ ஸ்தாபரிக்க வேண்டிய ஊர்லே உன்னை கொண்டு போய் சேர்க்கவும், உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற பொசிஷன்,
அதில் உன்னை கொண்டு போய் சேர்க்கவும் இதோ உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் தொடங்கி இருக்கலாம், அது பாதியில் ஸ்டக்காகி நிற்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய பலத்தில் நான் என்னென்னமோ போராடி பார்த்தேன், அங்கங்கே போய் ஸ்டக்காகி நிற்குது, இதுக்கு மேலே என் பலத்தில் நான் ஓட முடியல, உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னா, இடையில என்ன ஹிண்ட்ரன்ஸ் வந்தாலும் சரி, எதிர்ப்பு வந்தாலும் சரி, அவங்கள எல்லாம் சமாளிக்க வேண்டியது என் ஆண்டவருடைய பொறுப்பாய் மாறிவிடுகிறார். அதுதான் இந்த வசனம். இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு மங்கள வார்த்தையாக ஆண்டவர் கொடுக்கிறார். உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்க. அடுத்து யோசுவா 24:17 சொல்லுகிறது, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றின நம்முடைய கர்த்தர். அப்படின்னா என்ன சொல்றான் தெரியுமா? உங்க பலத்தில் நீங்க வரலங்களை, உங்களை கூட்டிட்டு வந்த ஒரு ஆண்டவர், அவர் தான் உங்களை பாதுகாத்தார். வழியில எத்தனை யுத்தங்கள் வந்தது உங்களுக்கு தெரியும். அத்தனை யுத்தங்களின் மத்தியிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். யுத்தம் பண்ணி அவர்களை சேர்க்க வேண்டிய கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தார். நல்ல கவனிங்க, அதுல காலேபுன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றி வந்தவன். அவன் கிளம்பும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியினாலே நான் உனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த தேசத்தில் நீ எந்த இடத்துல போய் நின்றுட்டு இந்த இடம் எனக்கு வேணும்னு சொல்லு, உனக்கு பட்டா போட்டு கொடுத்துருவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். யார் மூலமாக சொன்னார்? மோசே. இப்போ பாருங்க, அந்த வார்த்தையை நம்பி அவன் டிராவல் பண்ணுறான், ஆண்டவரோட டிராவல் பண்ணி வர்றான், 40 வருஷம் டிராவல் பண்ணி வர்றான். இப்போ ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆயத்தம் பண்ணின தேசத்தில் அவங்கள கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இப்போ இங்க கொண்டு வந்து சேர்த்தாலும் இவனுக்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்டேட், இவனுக்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ஊர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய மலை தேசம், அதுக்கு ஹெப்ரோன் அப்படின்னு பேர். அந்த மலை தேசத்தில் போய் நின்றுட்டு சொல்கிறான், இப்போ பாருங்க, எந்த ஊழியக்காரன் மூலமாக ஆண்டவர் சொன்னாரோ அவனே மரித்து போய்விட்டான். மோசே தான் சொல்றார், மோசே மூலமாக தான் ஆண்டவர் சொல்றார், நீ கால் மிதித்திருக்கிற பட்டணத்தை உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தருவேன். இப்ப சொன்னோர் இறந்து போனாரு, அதுக்காக ஆண்டவருடைய வார்த்தை மரிக்கவில்லை. யார் மூலமாக சொன்னாரோ அவர்கள் வேண்டுமானால் மரித்து போவார்கள், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளதா இருந்து தான் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும். அப்பா அவர் மரிச்சு போயாச்சு, ஆனா இப்ப இவன் இங்க வந்து நிக்கிறான். இப்ப ஆண்டவர் சொன்னது இவனுக்கு தெரியும். பக்கத்துல யோசுவான்னு ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருந்தான். இப்ப இந்த யோசுவாவுக்கும் தெரியும், அவன் தான் இப்ப பங்கு போட்டு கொடுக்கணும். யோசுவா பார்த்து கூப்பிட்றாரு, எப்பா மோசே மூலமாக ஆண்டவர் பேசும்போது நீ கூட இருந்த, நீ சாட்சி, எனக்கு எந்த இடத்த நான் கேட்குறோன்னு எனக்கு தர்றேன்னு ஆண்டவர் சொன்னார். இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஹெப்ரோன் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், என் பிள்ளைகளுக்கு தாரும் என்று கேட்ட பொழுது ஒன்றும் மறுப்பு பேசலை யோசுவா. அந்த மலை நாட்டை அவனுக்கு சுதந்திரமாக எழுதி கொடுத்தான். அப்போ பாருங்க, நீங்கள் கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துகிற இடம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா அந்த ஹெப்ரோன் என்கிற அந்த பட்டணத்தில் யாருடைய சந்ததி இருக்கு தெரியுமா? காலேபுடைய சந்ததி தான் இன்னைக்கு அங்கே இருக்கு. அதான் வசனம். எத்தனையோ 1000 வருஷங்கள் கடந்து போனது. அப்போ பாருங்க, காலேபுக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு. காலேபு மரிச்சாச்சு, அவங்க மனைவி மரிச்சாச்சு, பிள்ளைங்க மரிச்சாச்சு, பேர பிள்ளைங்க, அதுக்கப்புறம் எத்தனாயிரம் தலைமுறை கடந்து வந்து இன்னைக்கும் எழுதினது அந்த பட்டணம் அதே காலேபுடைய வம்சத்தார் கையில தான் இருக்குது. இன்னைக்கு இஸ்ரேலுக்கு நீங்க போனீங்கன்னா ஹெப்ரோன்ல இருக்கிறவங்க எல்லாமே அந்த காலேபுடைய கோத்திரத்திலே வந்தவர்கள். எதுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா, ஆண்டவர் ஒன்று சொன்னா அதை செய்வார். அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நீங்க போங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. யோசுவா 21:45 சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் கீழே தவறி விழவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் கீழே விழுந்து போவதில்லை. உன்னுடைய வீட்டில் நீ என்னென்ன காரியத்தை குறித்து கலங்கி இருந்தியோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் இறக்கி வச்சுட்டு நீங்கள் திரும்பி போகும் பொழுது அழுதுகிட்டே போக முடியாது, ஆனந்த களிப்போடு நீங்கள் போங்க. எனி டைம் மிரக்கிள் வில் ஹேப்பன். ஹல்லேலூயா. எந்த நிமிஷத்தில் வேணாலும் அற்புதம் நடக்கலாம்.
இன்னைக்கு இருக்கிற எல்லா விசா தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். எந்த தேசத்துல கர்த்தர் ஒன்ன குடியமர்த்தனன்னு முடிவு பண்ணிட்டாரோ, எந்த அதிகாரியோ எந்த பிரசிடென்டோ எந்த சட்டமோ ஆண்டவர் நியமித்திருக்கிற சட்டத்தை பிரேக் பண்ண முடியாது. அது எவ்வளோ பெரிய அதிகாரியா இருக்கலாம், எவ்வளோ பெரிய பிரசிடெண்டா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நிர்ணயம் பண்ணினதை எவன் ஒருவன் மாற்ற முடியும்னு பைபிள் கேட்குதுங்க. கர்த்தர் நிர்ணயம் பண்ணினதை எவன் ஒருவனும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அரண்மனை. 1 நாளாகமம் 29:19 சொல்லுகிறது, என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கு இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கு. தாவீது ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். ஆண்டவரே, என்ன சர்ச்சு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனா சர்ச்சு கட்டுறதுக்கான ஆயத்த பணிகளை நான் செய்கிறேன், அதுக்கான பொருள்களை எல்லாம் நான் சேர்க்கிறேன். நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த பொருள்களை வச்சு நல்லபடியா ஆண்டவருக்கு ஒரு அரண்மனையை என் பிள்ளை கட்டணும் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதனுடைய ஆசை குப்பையில் கிடந்த அவனை கோபுரத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்தா ஆண்டவருக்கு ஒரு சர்ச்சு கட்டணும், ஒரு தேவாலயம் கட்டணும்னு ஆசை. அதுக்காக வேண்டி இடம்லாம் பார்த்து வச்சுட்டான். எல்லாம் சரியாக இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்கு. ஆனால் ஆண்டவரிடத்தில் போய் அவன் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ கட்ட வேண்டாம், உன் பிள்ளை ஆகிய சாலமோன் கட்டுவான். நம்ம என்ன உடனே என்ன பண்ணோம், அப்பா நான் கேட்டேன், ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டாருப்பா, இருக்கிற காசையெல்லாம் கொண்டு போய் நம்ம எதோ சொல்லி செலவு பண்ணியிருப்பான். ஆனால் அவன் யோசிக்கிறான், என் தேவனுடைய ஆலயத்தின் மீது வைத்திருக்கிற வாஞ்சையின் நிமித்தம் அப்படின்னா அந்த ஆலயத்தில் தான் போய் கிடந்து அழுது 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 ஆண்டவரிடத்தில் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டான். ஒரு முறை வனாந்தரத்தில் கிடக்கிறான். சவுல் அவனை கொல்றதுக்கு 3000 யுத்த வீரர்களோட சுத்திட்டு இருக்கிறான். குகைகளில் பதுங்குறான், மலையடிவாரத்தில் பதுங்குறான். வீட்டுக்குள்ளே இருக்க முடியலை. வீட்டுக்குள்ளே இருந்தால் சொந்த மாமன் பிரச்சனை, பிள்ளை கொன்னுருவான்னு பிரச்சனை. மாமன் கொல்ல நிற்கிறான், பிள்ளை கொல்ல நிற்கிறான், பெலிஸ்தேர்கள் கொல்ல நிற்கிறாங்க. எங்கே போக முடியும், ஒளிஞ்சிக்கிட்டே கிடக்கிறான். ஆனால் ஒரு நாள் அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதான், ஆண்டவரே, மனுஷரை என் தலையின் மேலே ஏறி போக பண்ணினேன், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி சர்வாங்க தகன பலிகளை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய தேவாலயத்தில் வந்து விழுந்தான். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து சரணாகதியா விழுந்தான். ஆண்டவர் அவனுக்காக யுத்தம் பண்ணி அந்த ராஜமேன்மையை அவன் கையில் கொடுத்தார். அவனுக்கு அந்த ஆலயத்தின் மகிமை தெரியும். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் கூடியிருக்கிற இந்த இடம் ஒரு கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன தேவன். தாயும் தந்தையும் உன்னை மறந்தால் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்ன தேவனே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் ஏராளம். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். அவை எல்லாவற்றையும் என் பிள்ளைகள் இன்றைக்கு சுதந்தரித்து கொண்டு போக கர்த்தாவே, அவற்றை என் பிள்ளைகளுக்கு ஆக்டிவேட் பண்ணி இவருடைய சிரசிலே வைத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேசத்திலே இவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தடைகளை உடைச்சி விசாவுக்கு வழிகளை திறப்பீராக. என் பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணின வேலையிலே இவர்களை சேர்ப்பதற்கு தடைகளை உடைச்சி வழியில ஏற்பாடுகளை செய்வீராக. என் பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணின அரசாங்க வேலையிலே என் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆண்டவர் அதற்கான வழிகளை திறந்ததற்காய் உமக்கு நன்றி. என் பிள்ளைகள் ஆயத்தம் பண்ணப்பட்ட குடும்பத்திலே போய் வாழ்வதற்கு திருமண தடைகளை உடைச்சி என் பிள்ளைகளை அந்த குடும்பத்திலே கொண்டு போய் சுதந்திரமாய் வாழ உதவி செய்தீர், உமக்கு நன்றி. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் கடன் வாங்கி கடன்லே காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறான். கடன் வாங்காத ஆளே இல்லை. என்னை பார்த்தாலே எல்லாம் திரும்பி ஓடுறாங்க, ஏதோ உதவி கேட்டுருவேன்னு சொல்லி. இந்த கடன் பிரச்சனை நிமித்தம் பாதிக்கப்பட்டு மனம் நொந்து மனம் அழுது கொண்டு வந்திருக்கிறேன். என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. இவர்களை நடத்தி கொண்டு போய் நல்ல வருமானமுள்ள ஒரு நீரூற்றண்டையில் அவர்களை நிறுத்தும். தாராளமான நீரூற்று புறப்பட்டு வரட்டும். அதை கொண்டு சீக்கிரமாய் கடனை அடைத்து மீந்ததை கொண்டு குடும்பத்தை செட்டில் பண்ண கர்த்தரின் பிள்ளைகளுக்கு வழி திறப்பீராக. எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு சொந்த வீடு வேணும்னு கேட்குறாங்களோ
சொந்த வீட்டிற்கான இடத்தை ஆண்டவர் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கப்பா. எந்த ஊர்ல எந்த பட்டணத்துல எத்தனாவது தெரு எத்தனாவது பிளாட் நம்பர் ஆண்டவர் நிர்ணயம் பண்ணிட்டீங்க. என் பிள்ளைகளுக்காக அங்கு ஒரு அழகான அரண்மனையை கட்டித்தார். ஊழியத்தை கட்டுகிற பிள்ளைகள் ஊழியத்திற்காக ஆண்டவரே தங்களுடைய நேரத்தையும் ஜபத்தையும் தாளந்துகளையும் பணங்களையும் செலவு பண்ணுகிற என் பிள்ளைகளுக்கு நீர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டினதற்காக உமக்கு நன்றி. சீக்கிரத்தில் அவங்க சொந்த வீட்டில் ஏசப்பாவுடைய கரத்தை பிடிச்சி போய் உட்காருகிறது எங்கள் விசுவாச கண்களில் பார்க்கிறோம். அதை நீங்கள் சொந்த கண்கள் காணட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.